எஸ்தர் 4:1. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இருட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவு அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். 127 தேசம், 127 தேசத்துல இருக்கக்கூடிய யூத குடும்பங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சோப லட்ச வீடுகள், லட்சோப லட்ச குடும்பங்களில் என்ன வந்ததாம்? இரட்டுடுத்தலும் சாம்பலும் ஒரே துயரமும் மகா அலறுதலும் அங்கே இருந்ததாம். ஒவ்வொரு வீடும் எப்படி இருந்திருக்கு? இளவு வீடு மாதிரி இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் என்ன கிடையாது? நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. எந்த ஒரு வீட்டிலையும் ஒரு நிறைவான ஒரு சூழல் இருக்கிறது என்று சொல்வதற்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு தேசமெங்கிலும் இருக்கக்கூடிய யூத குடும்பங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாட்டிலும் 127 நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு உள்ளே, சொல்லுங்க பார்க்கலாம், யூதர்களுக்கு உள்ளே, சத்தமா சொல்லுங்க, குடும்பங்களுக்கு உள்ளே, யூதர்களுடைய வீடுகளுக்கு உள்ளே, சொல்லுங்க சொல்லுங்க, எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளே, எல்லாருடைய வீடுகளுக்குள்ளே துக்கமும் உண்ணாத உபவாசமும், அதாவது சாப்பிடாத நிலையும், சொல்லுங்க, அழுகையும் புலம்பலும், ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடக்கிற அனுபவம். ஒவ்வொரு வீடும் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இருந்திருக்கும் யோசிங்க. நரக வேதனை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக, ஒவ்வொரு வீட்டுகளுக்குள்ளாக புலம்பல். சாப்பாடு கிடையாது, நல்ல தூக்கம் கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தார் என்னைக்கு நாம சாக போகிறோம்னு சொல்லி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன நமக்கு தெரியும் இல்லையா? ஆகாஸ்வேரு ராஜாவின் மூலமாய் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன கட்டளை? யூத குடும்பங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும், யூத குடும்பங்கள் எல்லாம் சாக வேண்டும் என்ற பிரமாணம் அந்த ராஜாவினுடைய சர்வ அதிகாரம் கொண்ட கரத்திலிருந்து யாரும் எந்த ஒரு மனிதனையும் காப்பாற்றவே முடியாது. சர்வதிகாரம் கொண்ட ஒரு அதிகார உத்தரவு அங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? அந்தகார லோகாதிபதி அவதாரங்கள் எடுத்து மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு பல வகையான உபத்திரவங்களை கொடுப்பதற்கு எபேசியரின் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்வது போல பல வகையான உபத்திரவங்களை தேவ பிள்ளைகள் வாழ்வில் அவன் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்தகார லோகாதிபதிகள் பல வகையான வியாதிகளை, நல்லா இருக்கிறாங்க, ஒன்னும் இல்ல, பெட்டரா இருக்கிறாங்க, ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உடம்புல சில பிரச்சனைகள். நல்லா இருக்கிறாங்க, திடீரென்று சில விபத்துகள், பண நஷ்டம், மன நஷ்டம், காயம், கண்ணீர். நல்ல வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க, சில நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே புட்டுன்னு போயிருதுங்க. மன முறிவுகள், விவாகரத்துகள். நல்லா இருக்கிறாங்க பிள்ளைங்க, வீட்டுல ரொம்ப டிசிப்ளினா இருக்காங்க, ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு குடும்பம். திடீர்னு பார்த்தா பிள்ளைகள் எதிர்க்கிற பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். நல்லா இருக்கிற பிள்ளைகள் திடீரென்று பகைக்கிற பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். இத்தனை நாட்கள் தாய் தகப்பன் சொல்லுகிற வார்த்தையை தட்டாமல் கீழ்ப்படிந்த பிள்ளைகள் திடீர்னு நிமிர்ந்து நிக்குது. வேற வேலை இல்லையா உங்க வீட்டுக்காருக்கு? சும்மா இருக்க சொல்லு, எப்ப பார்த்தாலும் என்னை நோட்டீஸ் பண்ணுகிறார் அவரே. என்ன உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வை.
இத்தனை நாட்கள் அடைக்கப்பட்ட பெட்டில் இருக்கக்கூடிய புறா குஞ்சுகளை போல் இருந்ததான குழந்தைகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறது, முரண்டு பிடிக்கிறது. கீழ்ப்படியாமை நாவி குழந்தைகளுக்குள்ளாக உள்ளே பிரவேசித்து குழந்தைகள் மூலம் குடும்பத்தில் இன்றைக்கு அநேகருக்கு சந்தோஷம் கிடையாது. பிள்ளைகளுடைய செயல் நடத்தை நிமித்தம் அநேகர் தாய் தகப்பனுக்கு இரவில் துக்கம் வருவது கிடையாது. நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீரென்று தடுமாற ஆரம்பிக்கிறது. பொருளாதாரத்தில் பல வகையான போராட்டங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. திடீரென்று ஒரு ஏதோ என்னன்னு தெரியல, கழுத்துல கொஞ்சம் ஒரு வலி மாதிரி இருக்கு, போய் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணா கேன்சருக்கான அறிகுறி அப்படின்றான். நல்லா இருக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா வியாதிக்கான அறிகுறியே இல்லை, ஆனா அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து சொல்லுது. மகா பெரிய துக்கம், மிகுந்த பாரம். நல்ல புருஷன் கரெக்டா ரைட் டைமுக்கு வீட்டுக்கு வர புருஷன் திடீரென்று லேட்டாய் வர ஆரம்பிக்கிறார். சரி, நம்ம புருஷன் நல்ல புருஷன் தானே பார்த்தா திடீரென்று சேட் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன சேட் பண்ண ஆரம்பிக்கிறார்? திடீரென்று மிட் நைட்ல அவருக்கு வாட்ஸ்அப் கால் வருகிறது. நல்லா இருந்த கணவருடைய வாழ்க்கை தடம் புரள ஆரம்பிக்கிறது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளாக விரிசல் ஏற்படுகிறது. ஒற்றுமையாய் ஒரு மனதோடு பரிசுத்தமாய் வாழ்ந்த கணவன் மனைவி என்ற அந்த புனிதமான உறவுக்குள் யூதாஸ் காரியத்தை போல அந்நிய ஆவிகள் உள்ளே புகுந்து உறவுகளை பிரித்து விடுகிறது. என்ன காரணமே தெரியல, எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி நலமாயிருந்த அநேக குடும்பங்கள் எனக்கு பிளவுபட்டு போய் இங்கே எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல அநேக குடும்பத்திலே மகா துக்கம், அழுகை. உணவெல்லாம் இருக்கு, காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனா பசி இல்ல, சாப்பிட முடியல. இரவில் படுத்து தூங்கினால் கட்ட கட்ட சொப்பனங்கள், இரவிலே நிம்மதியான உறக்கம் இல்லை. ராத்திரி 10 மணிக்கு பெட்ல படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, அந்த பக்கம் திருப்பி படுத்து, இந்த செவுத்துல இந்த பக்கம் திருப்பி படுத்து, அப்புறம் உக்காந்து படுத்து, அப்புறம் குப்புற படுத்து, அப்புறம் மேல படுத்து, எங்க படுத்தாலும் சரி கண்ணு தான் மூடுது தவிர தூக்கம் வர மாட்டேங்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நட்டிய கண் அப்படி விரிச்சுன்னு இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 1, 2, 3, 4 மணிக்கு தான் தூக்கமே வருது. 6 மணிக்கு மறுபடியும் எழுச்சிக்க வேண்டியதா இருக்கு. வேலை நல்லா போயிட்டு இருக்கும், வருமானம் நல்லா போயிட்டு இருக்கும், நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும், நிறைய கமிட்மெண்ட்ல இருப்போம், சில இஎம்ஐ வாங்கி போட்டு வச்சிருப்போம். இந்த வேலையை நம்பி இதெல்லாம் அடைச்சிடலான்னு பார்த்தா திடீர்னு சொல்லுவான், 3 மாசத்துல உன்னை வேலை விட்டு தூக்குறோம். 3 மாசத்துல இதுக்கு மேல நீ உன்னால வேலை கிடைக்க இந்த இடத்துல நீ நிலைச்சிருக்க முடியாது. மகா துக்கம், மகா புலம்பல். உதவி செய்த அநேக கரங்கள் உதவி செய்யாதபடி தன்னை மறைத்துக் கொள்ளுகிறது. மகா துக்கம், மகா கசப்பு, மகா வருத்தம். நல்ல ஹவுஸ் ஓனருக்கும் நமக்கும் நல்ல ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு. சாத்தான் போடுறான் பாருங்களேன். யாரெல்லாம் நமக்கு ஆதரவா இருக்கிறார்களோ, யார் மூலமாய் நமக்கு எல்லா விதமான தானங்கள் கிடைக்கிறதோ அங்க போய் ஒரு ஆப்ப வச்சு அவர்களே நமக்கு எத்தனை காலங்கள் நமக்கு ஆதரவா இருந்தவர்கள் இன்றைக்கு பகையாளிகளாய் மாறி நம்மை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகுந்த சோர்வு. 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எங்க குடும்பத்துல பல வகையான சோகங்களை நாங்க பார்க்கிறோம். ஆகாஸ் வேறு ஆமானின் ஆவி அநேக குடும்பங்களுக்குள் அந்நிய வல்லமைகளை உட்புகுத்தி நன்றாய் இருக்கக்கூடிய பல குடும்பங்களை மிகவும் வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்தி எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகா துக்கத்தை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்கு தெரியாது, சர்ச்சுக்கு தெரியாது, சொந்தங்களுக்கு தெரியாது, பந்தங்களுக்கு தெரியாது, ஆனா ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல, எங்க குடும்பத்துல, எங்க பெட்ரூம்ல நான் வடிக்கக்கூடிய கண்ணீர். நன்றாய் படிக்கிற பிள்ளை, கிளாஸ் ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை தான், ஃபுல் கான்சென்ட்ரேஷன், படிப்பு படிப்பு படிப்பு. நன்றாய் படித்த பிள்ளை கடந்த 6 மாதம் மார்க் ஸ்கோர் பண்றதுல கம்மி ஆகுது. நல்ல படிச்ச பிள்ளை மார்க் குறைவா வாங்குது. நல்ல படிச்ச பிள்ளை
மார்க் கம்மியாயிட்டே இருக்கு. அம்மா கேட்குறாங்க, நல்ல படிப்பியே ஏன் படிக்க மாட்டேற? ஸ்கூல்ல கேட்குறாங்க, நல்ல படிப்பியே. ஸ்கூல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளை இப்போ செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துன்னு போகுது. நாட்கள் கடக்க கடக்க டைம் நாட்கள் ஆக ஆக நல்ல மதிப்பெண் எடுத்த பிள்ளை அப்படியே குறைஞ்சு 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 அப்படியே கீழே இறங்குது. இப்போ அவங்க அம்மாவுக்கு பொண்ணை பார்க்குறாங்க, சில மாற்றங்கள் தெரியுது. அம்மா பார்க்குறாங்க, ஒரு சேஞ்சஸ் தெரியுது. +2 படிக்கிற பிள்ளை கவர்மெண்ட் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் நெருங்க போகுது. நல்லா படிச்சு ஸ்கோர் பண்ணி வருவான்னு நினைக்கும் போது அப்படியே மார்க் கம்மி ஆகுது. மிகுந்த ஒரு வருத்தம். ஒரு நாள் எதிர்பாராத விதமாய் அந்த தாய் ராத்திரி நேரத்தில் என்னமோ கண்ணை திறந்து பார்க்குறாங்க. மிட் நைட் 2 மணிக்கு தன்னுடைய 16 வயசு முடிஞ்சிருக்கும் அந்த பிள்ளை ஃபோனில் பேசிட்டு இருக்கு. மிட்-நைட் 2 மணிக்கு ராத்திரி. மிகவும் அதிர்ச்சி. அப்போதான் தெரியுது, அந்த பெண் ஏதோ ஒரு நபரை நேசித்ததுனால ஃபுல் ஃபோக்கஸ்டா மாம்சீக சிந்தைக்குள்ளும் தவறான எண்ணங்களுக்குள் போனபடியினால் எஜுகேஷனை ஃபுல்லா டோட்டலா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. அந்த ராத்திரியிலிருந்து அந்த குடும்பம் ஒரு நரக வழியை அனுபவிக்கிற குடும்பமாய் மாறிவிட்டது. பல நாட்கள் அந்த குடும்பத்தில் பெரிய துக்கம், பெரிய சோகம், ஒரு மரண வீடு மாறியே. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருந்த ஏக்கம், நல்லா இருந்த பிள்ளை மனசை யாரோ பாதித்து, குழந்தைகளுடைய மனதை யாரோ எவரோ பாதித்து, அந்த நன்றாய் படித்த பிள்ளைகள் சரியா படிக்க முடியாதபடியினால், நன்ற ஒரு நிலை இல்லாதபடியினால் மிகவும் அந்த குடும்பம் ஒரு நரக குடும்பம் மாறி போனது. நல்லா போயிட்டு இருக்க குடும்பம், பிசாசு ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு விதத்துல, ஏதாவது ஒரு நிலையில குழந்தைகளை பாதித்து விடுகிறான். குடும்ப உறவுகளை பாதித்து விடுகிறான். வீட்டில் 4 பேர், 5 பேர், 6 பேர், 7 பேர், 8 பேர், 10 பேர் இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் ஒட்டுமொத்த 6 பேருக்கும் அது நரக வாழ்க்கையே. 2 கைகள் அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, நலமாக இருக்கிற எங்கள் குடும்பங்களிலே பிசாசானவன் இரவு நேரங்களிலே களைகளை விதைத்து விடுகிறான் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக களைகளை விதைத்து விடுகிறான் ஆண்டவரே. எங்கள் கணவனுக்குள், எங்கள் மனைவிக்குள், எங்கள் வீட்டாருக்குள் தேவையில்லாத அசுத்தங்களை விதைத்து ஒரு நபருடைய பாதிப்பு நிமித்தம் முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே. ஒரு ஃபோன் கால் வந்தது. பாஸ்டர், உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? போனா சின்ன பையன்தான், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், 7வது தான் படிக்கிறான். சாப்பிட மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், ஃபோன் கொடுங்க. என்ன கொடுங்க? ஃபோன் கொடுங்க. கொஞ்சம் பார்த்து புத்திமதி சொல்லியாச்சு, அடிச்சு புத்திமதி சொல்லி பார்த்தாச்சு. அவங்க பெரியப்பாவை கூப்பிட்டோம், ஏன்னா அவருக்காச்சும் பயப்பட சொல்லி பார்த்தாச்சு. இரும்பு மாதிரி நிக்கிறாங்க. என்ன உடனே நீ என்ன அடி, ஸ்கூல் போக முடியாது, சாப்பாடு வேணும். இரும்புனா லிட்டரலா அவனை டச் பண்ண இரும்பு மாதிரி இருக்கும். அதை மீறி ஏதாகிலும் சொன்னால் வீட்டுக்குள்ள பெட்ரூம்குள்ள போயிட்டு உள்ள தாப்பால் போட்டுக்கிறான். கொஞ்சம் பார்த்தாலும் திறக்க மாட்டான், கெஞ்சி பார்த்தாலும் திறக்க மாட்டான். பெட்ரூம்குள்ள போயிட்டு அவன் தாப்பால் போட்டு 12 மணி நேரம் ஆச்சு, எனக்கு கால் வருது, பாஸ்டர் கொஞ்சம் வாங்கல. வீட்டுக்கு போனா குபு குபுன்னு ஜனம் இருக்கு, திறக்கவே மாட்டான்.
திறக்கவே மாட்டோம். என்ன பண்றது? எப்படிப்பட்ட சவால்ல போய் நாங்க போய் நிக்க வேண்டியதா இருக்கு. கதுவாண்ட மைக்கேல், பாஸ்டர் வந்திருக்கப்பா. மைக்கேல் அமைதியா இருக்கான். அவங்க அம்மா அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய், அவங்க அப்பா மனசு உடைஞ்சி, குடும்பம், அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு இழவு வீடு மாதிரி, ஒரு சின்ன பிள்ளையினுடைய அலைகளிப்பு அந்த குடும்ப வீட்டையே நரகமாக்கி வைத்திருக்கிறது. மைக்கேல் ஒரு பேச்சு மூச்சு இல்லை. அங்க உள்ள இருந்து நான் பேசுறேன், பாஸ்டர் வந்திருக்கப்பா, கதவு தரப்பா. 15 நிமிஷம் பொறுத்து திறந்தான். வெளியே வந்தான். உக்கார சொல்றோம், உக்கார மாட்டேன், இப்படி இப்படின்னு பார்க்குறான். அவங்க அம்மா இப்படி மறைச்சான் பாருங்க. ஒரு மாதிரி என் ஜென்மத்தில் அப்படி யாரும் மறைச்சு நான் பார்த்தது. அவங்க அம்மாவை பார்த்து மறைச்சான். சின்ன பிள்ளை. அப்புறம் அவங்க அப்பா, அவங்க அக்கா ஒன்று இருந்தது பாரு, விட்டான் பாருங்க ஒரு உடு கழுத்து மேலியாத. அன்னைக்கு ஃபுல்லா அந்த குடும்பத்தாரோடு நேரங்களை செலவழித்தேன். அந்த பிள்ளையக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகும்படி அவங்க சொன்னாங்க.